சுமார் 400 வருடத்திற்கு முன்பு, அதாவது 1609இல் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி பழவேற்காட்டை கைப்பற்றினர். பின்பு இங்கு மிகப்பெரிய வணிக துறைமுகத்தை அமைத்தனர். முக்கியமாக இங்கிருந்து மசாலா, துணி, உப்பு போன்றவற்றை எல்லாம் உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்தனர். பிறகு டச்சு ஆட்சியின் போது இறந்த அதிகாரிகள், படைவீரர்கள், வணிகர்கள் ஆகியோருக்காக கல்லறை அமைக்கப்பட்டது. இதுதான் டச்சு கல்லறை. பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 22லேருந்து 25 பெரிய கல்லறைகள் இருக்குது. இது எல்லாமே 17ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு அதுக்கு அந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான். அதே மாதிரி சில கல்லறைகளில் டச்சு குடும்ப சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் சில கல்லறைகளில் லத்தீன் மொழி அப்புறம் டச்சு எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சில கல்லறைகள் கோபுர வடிவத்தில், அதாவது பிரமிடு போல கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம், அதாவது 1825இல் ஆங்கிலேயர்கள் பழவேற்காட்டை டச்சுக்களிடம் இருந்து கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்லறையோட பராமரிப்பு குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பாதுகாப்பில் தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள சில டச்சு கால கல்லறைகளில் இதுவும் முக்கியமானது. ஏன்னா இந்திய வரலாறில் டச்சு குடியேற்றத்திற்கான ஒரு சாட்சியாகவே இது இருக்குது. அப்புறம் பழவேற்காட்டோட வர்த்தக முக்கியத்துவத்தையும் நம்மளுக்கு நினைவூட்டுது. சுருக்கமாக சொன்னால், பழவேற்காடு டச்சு கல்லறை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டச்சு ஆட்சியோட மிகப்பெரிய ஒரு தடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 400 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்றை இன்றைக்கும் ஒரு சாட்சியாக இது காட்டுது. பழவேற்காடு டச்சு கல்லறை மறக்கப்பட்டாலும் அழியாத ஒரு நினைவு சின்னம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பயனவன்.